மக்களே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன விஷயம்னு சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபைனலா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாக்காளர் வாக்குப்பதிவு வந்து ஏப்ரல் 23ஆம் தேதியும் வாக்காளர் வாக்கு எண்ணிக்கை வந்து மே 4ஆம் தேதி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. வழக்கம் போல தேர்தல் விதிமுறைகள் எல்லாத்தையுமே தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டிருக்காங்க. இதுல பெரும்பாலான விதிமுறைகள் வந்து தேர்தலில் போட்டியிடுறவங்களுக்கு, அதை பத்தி நம்ம பேச வேணாம். மக்கள் எதுலெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுல மொத விஷயம் வந்து மணி டிரான்ஸ்பர். மக்கள் 50,000க்கு மேல பணத்தை ரொக்கமா கேரி பண்ணிட்டு போனா அதுக்கு தகுந்த ஆவணங்களோட கேரி பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா உங்க பணத்தை சீஸ் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த பண பரிமாற்றங்கள் எல்லாம் தவிர்த்துடுங்க. அப்புறம் இந்த ஜிபேல காசு அனுப்புறத கூட மானிட்டர் பண்றாங்களா, அதனால பெரிய அமௌண்ட்லாம் டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா எதுக்காக பண்றீங்கன்னு ப்ரூஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு காசு அனுப்புங்க. வண்டியில டிராவல் பண்ணும்போது கூட தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வண்டியில வச்சுட்டு டிராவல் பண்ணாதீங்க. தேர்தல் டைம்ன்றதுனால நிறைய ரைடு எல்லாம் நடக்கும். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காதீங்க.